கர்நாடகாவுக்கு ஒரு 5 மாடு எடுத்து கொடுத்துருந்தீங்க ஹெச்எஃப். அதுவும் சிந்தாமணிக்கே இங்கேருந்து வாங்கி கொடுக்குறீங்கன்னாக்கா சிந்தாமணியில் கிடைக்காத மாடு அங்கே கிடைக்குது. அப்படி இல்லை, இங்கேருந்து தான் அங்கே போகுது. அங்கே என்ன நாகாயத்துலேருந்து தான் குதிக்குது, இங்கேருந்து தான் மாடு சிந்தாமணிக்கு போகுது. விஷயம் தெரிஞ்சவங்க இங்கே வந்து வியாபாரியிலேருந்து எல்லாம் இங்கே வந்து வாங்குறாங்க. ஒரு சில பேர் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே பார்க்க வேண்டிய வியாபாரம்லாம் இங்கே தாங்கிறாங்க எல்லாரும். சந்தை பெரிய சந்தை, இப்படி மாடுகளும் கிடைக்குது, எச்எஃப் மாடும் கிடக்குது, எல்லா மாடும் கலந்துருக்கும். அப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தரமான பொருள் எடுக்க முடியாது. சிந்தாமணியில் எப்படின்னா நல்லா கருப்பு வெள்ளையாக தெரியுதுனால நல்லா ஒன்றக்கட்ட பேர் தெரியும். எல்லாம் ஹெச்எஃப் ரக மாடுகள் தான் அதிகமாக தெரியும். பார்த்தா எல்லாம் கருப்பு வெள்ளையாக கோட்டம் தெரியும். இங்கே அப்படி இல்லையே, 35 ரூபாய்க்கு மாடு இருக்குது, 1,50,000 ரூபாய்க்கு மாடு இருக்குது, 60,000க்கு மாடு இருக்குது, எல்லாம் கலந்துருக்கு. மேலே பார்த்தா நம்ம கச்சால் முச்சாலும் இருக்கும். எல்லா வகையான பட்ஜெட்லேயும் உங்களுக்கு கிடைக்குது இங்கே. ஆமாம், குறைந்த பட்ஜெட்லேருந்து அதிக அளவு பட்ஜெட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எந்த ரேட்லேருந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட் என்ன இருக்குது, நம்ம எண்டிங் ரேட் என்ன வரைக்கும் வாங்கி கொடுத்துருவோம்? வந்து 35-40 ரூபாயிலேருந்து லட்சம் மேலே முடியும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வாங்கி கொடுத்தது பட்ஜெட்டு ஸ்டார்டிங்கு எண்டிங்கு எந்த அளவு? ஒரு 50 ரூபாயிலேருந்து 130 முடி வாங்கி கொடுத்துருவோம். எல்லாமே அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது. ஆமாம், கஸ்டமருக்கு பிடிச்சி தான் நம்ம பணம் வாங்கி கொடுக்குறோம், அட்வான்ஸ் வாங்கி கொடுக்குறோம். பிடிக்காமல் யார்ட்டையும் வலுக்கட்டாயம் பண்ணி அட்வான்ஸை கொடுங்கன்னு வாங்கி கொடுக்குறது. அது திருப்தியாக இருந்தால் தான் நம்ம அவங்ககிட்ட பணத்தை வாங்கி அட்வான்ஸை கட்டிட்டு மாட்டை வாங்கி 2 மணி நேரம் கழிச்சிட்டு அப்புறம் மாட்டை பால் கறந்து பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்களே கறக்க தெரிஞ்சு அவங்களே கறக்க விட்டு அப்புறம் தான் வண்டியை ஏற்றி கொடுக்குறோம். சரிங்க, எவ்வளோ பால் வண்டி எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஏற்றி கொடுக்குறது எல்லா வீடியோ நம்ம எடுத்துருக்கோம். ஸோ வரப்போகிற வீடியோஸில் எல்லா வீடியோவும் அதில் வரும். இனி வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையிலையும் மாடு எடுக்கிறத காமிக்கலாம், வெளியே பண்ணையில் எடுத்து தரது பார்க்கலாம். இனி அது போக வந்து சிந்தாமணிலையும் அடுத்த வாரத்தில் இருந்து மாடு எடுக்கிறோங்க. பெரிய பெரிய பண்ணை கேட்குறாங்க, ஒரு விசிட் அதுலேயே எடுத்து நீ மாடு எடுத்து தரோம். சிந்தாமணிலையும் மாடு எடுக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு. பண்ணலாம். அப்படி தேவைப்படுறவங்க நேராக சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் ஈரோடு வந்துருக்கு, வாங்கி நம்ம கார்லேயே கூட்டிகிட்டு போய்க்கலாம். சரிங்க, ஓகே, நன்றிங்க.